சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரியாணி கொஞ்சம் சட்டிலா இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். 65 சேர்த்து பிரியாணி சாப்பிடுவீங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா இந்த 65 பிரியாணி ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் 65 மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 லெமன் போல ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை வகைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4 கொத்து போல புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 minute போல வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 20 minutes ஊற வச்சிருந்தேன். அந்த அரிசி எடுத்து அதே அளவுல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரும்போது பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்துட்டும். பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க 65 சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. லோ ஃபிளேம்ல ஒரு 1/2 minute போல வச்சுக்கலாம். கீழே தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான 65 பிரியாணி ரெடி. இப்ப ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.